வெர்னியர் அளவி ஒரு மீட்டர் அளவுகோலினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு மீச்சிற்றளவு எனப்படும். ஒரு மீட்டர் அளவின் மீச்சிற்றளவு 1 மில்லிமீட்டர் ஆகும். இதனை பயன்படுத்தி பொருட்களின் நீளத்தை மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக நாம் கணக்கிடலாம். இதனால் அளக்க முடியாததை வெர்னியர் அளவியை கொண்டு 0.1 மில்லிமீட்டர் துல்லியமாகவும் திருகு அளவியை கொண்டு 0.01 மில்லிமீட்டர் அளவு துல்லியமாகவும் நாம் அளவிட முடியும். அதாவது 1 மில்லிமீட்டர் அளவின் உள்ளவற்றை நாம் அளவுகோல் கொண்டு அளந்துவிடலாம். அதற்கு குறைவான அளவுடையவை 0.1 மில்லிமீட்டர் அளவுடையவற்றை நாம் வெர்னியர் அளவுகோல் கொண்டு அளக்க முடியும். அதைவிட மிகச்சிறிய பொருட்களை நாம் திருகு அளவி மூலம் துல்லியமாக அளக்கலாம். 0.01 மில்லிமீட்டர் உள்ளவற்றை நாம் திருகு அளவியின் மூலம் துல்லியமாக அளவிட முடியும். வெர்னியர் அளவியின் அமைப்பின் முதன்மையானது அளவியை பயன்படுத்துதல், மீச்சிற்றளவு, சுழிப்பிழையை கண்டறிவது இன்றியமையாத ஒன்று. அடுத்து இதில் நேர் சுழிப்பிழை என்று இருக்கும். மற்றொன்று எதிர்பிழிச்சுளை. இரண்டு இருக்கின்ற நேர்பிழிச்சுளை வரும்போது அதனிருந்து நாம் அளவிடை நாம் மைனஸ் செய்ய வேண்டும், நீக்க வேண்டும். அதே எதிர்பிழிச்சுளை இருந்தால் அந்த அளவிடை நாம் ஒன்றோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். 7வதாக திருகு அளவி. திருகு அளவி 1 மில்லிமீட்டரில் 100இன் ஒரு பங்கு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். அளவிற்கு துல்லியமாக அளவிடும் கருவியாகும் திருகு அளவி. திருகு அளவியை கொண்டு மெல்லிய கம்பியின் வீட்டம், மெல்லிய உலோகத் தகட்டின் தடிமன் போன்றவற்றை அளவிட முடியும். திருகு அளவியானது U வடிவ உலோகச் சட்டமாகும். இச்சட்டம் உட்புறம் உள்ளீடற்ற உலோக உருளை பொருத்தப்பட்டிருக்கும். திருகு அளவியின் தெளிவாக பயன்படுத்துவது இன்றியமையாத ஒன்றாகும். இது குறியீடை தூரம் என்பதை குறிக்க வேண்டும். திருகு அளவின் மீச்சிற்றளவு லீஸ்ட் கவுண்ட் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதன் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். திருகு அளவி அதாவது 100இல் ஒரு பங்கு, மீட்டரின் 100இன் ஒரு பங்கு தான் நாம் இதில் அளக்க பயன்படுது. திருகளவியின் சுழிப்பிழைகள் ஏற்படும். அதை சரிவர பயன்படுத்தி அதை நீக்குதல் இன்றியமையாத ஒன்று ஆகும். நேர்பிழிச்சுளை மற்றும் எதிர்பிழிச்சுளை இதிலும் தெளிவாக காண வேண்டும். நேர்பிழிச்சுளையாக இருந்தால் அதனை நாம் நீக்க வேண்டும். எதிர்பிழிச்சுளையாக இருந்தால் அதனுடன் சேர்த்துக் கொள்ளுதல் இன்றியமையாத ஒன்று ஆகும். நிறையை அளவிடுதல். நிறையின் SI அலகு கிலோகிராம் என்று நாம் பார்த்தோம்.